நல்லது நடக்கும்னு விசுவாசிக்கிறோம், அது ஃபெய்த். கெட்டது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கெட்டது நடந்துற போதுன்னு பயத்துல இருந்தீங்கன்னா, கெட்டது நடக்க போகுதுன்ற ஒரு வருத்தத்திலையும் கவலையிலையும் இருந்தீங்கன்னா, அது வந்து ஃபியர். இது ஃபெய்த்துக்கு ஆப்போசிட் தான் ஃபியர். ஃபெய்த் எப்படி உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வருகிறதோ, பயம் என்பது உங்களுக்கு தீமையான காரியங்களை கொண்டு வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலையோ எங்கேயுமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க, இந்த வசனத்தெல்லாம் கேட்குறீங்க. இந்த அற்புதமான சத்தியங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பயம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. எனக்கு யாரோ ஒருத்தர் எண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, 365 வாட்டி டூ நாட் ஃபியர் அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க. நான் எண்ணல, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எண்ணி. அது உண்மையான்னு தெரியாது, பட் ஆனா கண்டிப்பா அது மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. 365 டைம்ஸ் டூ நாட் ஃபியர், டூ நாட் ஃபியர், டூ நாட் ஃபியர், பயப்படாதே பயப்படாதே அப்படின்ட்டு வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கான். கடவுள் ஏன் அதை எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு? ஏன்னா நீ பயந்தீனா அது விசுவாசத்துக்கு ஆப்போசிட். எப்படி விசுவாசம் என்பது நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதோ, பயம் என்பது தீமையான காரியங்கள். நீங்கள் இப்போ யோபு சொல்றான், நான் மிகவும் பயந்தது எனக்கு நேரிட்டது அப்படின்றான். அந்த வசனத்தை பேசி யாருமே நான் இப்ப கேட்டதே கிடையாது. ஆமென். யோபு அவன் என்ன சொல்றான், நான் ரொம்ப பயந்தது நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன ரொம்ப பயப்படுறீங்களோ அது நாங்க இப்படி பயமுத்துறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் உண்மை. பயம் என்பது இட் அட்ராக்ட்ஸ் டிமானிக் ஃபோர்சஸ். இந்த கெட்டு போன பொருள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம், சாப்பாடோ ஏதோ ஒன்று கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் விஷயம் என்ன நடக்கும்னா, அந்த கெட்டு போன ஐட்டம் மேல ஈ வரும். பாத்துருக்கீங்களா? இன்செக்ட்ஸ் வரும். விளங்குதா இல்லையா? அந்த இன்செக்ட்ஸ் என்ன ஆகும்னா, நீங்க அப்படியே அதை விட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒன்று கெட்டு போயிடுச்சு, டெரஸ்ல ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, கெட்டு போயிடுச்சு, அது அழுவி போயிடுச்சு, கொஞ்சம் ஈ வரும். அதை அப்படியே விட்டு ஒரு 2-3 நாள் அப்புறமா அந்த ஈக்கள்லாம் அந்த இதுலயே பிரீட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொச்சன்னு ஆயிடும். இது விளங்குதா? இதுல என்னன்னா, கெட்டு போன அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ஸ்டென்ச், கெட்டு போன அந்த நாற்றம், அது வந்து அந்த ஈய அட்ராக்ட் பண்ணுது. விளங்குதா இல்லையா? அமைதியா இருக்கீங்க. It attracts the flies, the stench of something which is rotten. It attracts flies to itself. அதே மாதிரி பயம் என்பது ஒரு ஸ்டென்ச்ச ஆவிக்குரிய உலகத்துக்கு அனுப்பும். அது இந்த ஃபோர்சஸ் ஆஃப் டார்க்னஸ் அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? விளங்குதா? நீங்க பயத்திலையும் சமாதானத்திலையும் சைமல்டேனியஸா இருக்கவே முடியாது. பயத்திலையும் சந்தோஷத்திலையும் சைமல்டேனியஸா இருக்கவே முடியாது. ஆமென். அது வந்து உங்க நிம்மதியை கெடுக்கும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும். ஃபியர் அது அப்படி பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகம். போன வாரம் அதை ரொம்ப பார்த்தோம்ல, the unseen realm. நாம் காண முடியாத அந்த உலகம் தான் காண்கின்ற உலகத்தை கட்டுப்படுத்துகிறது. அதுதான் சக்தி ஜாஸ்தி. எது? அன்சீன் வேர்ல்ட். அதுக்குதான் வல்லமை ஜாஸ்தி. அப்போ நீங்க பயத்துல இருக்கும்போது உலகத்துல இருக்க எல்லா கெட்ட விஷயத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் கடவுள் சொல்ல, பயப்படாத பயப்படாத பயப்படாத. அது உன்னை பேரலைஸ் பண்ணிடும், நடக்க விடாம செஞ்சிடும். நடக்கும்னா முன்னேற விடாம செஞ்சிடும். உன்னை ஒரே இடத்துல நிக்க வச்சிரும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எதுக்கு பயப்படுறீங்க? ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த குறித்து பயப்படுவீங்க. கரெக்டுங்களா? ஏதோ ஒண்ணு நடந்துருமோ, ஸ்பெகுலேஷன். இது நடந்தா என்ன ஆகும்? ஆமென். அதனாலதான் பாருங்க, நியூஸ் போட்டவன எவனோ ஒருத்தன் போடுறான், இது என்ன பற்றாக்குறை, உடனே போய் பெட்ரோல் பங்க்ல போய் நிக்கிறாங்க. இப்ப என்னதான் இப்ப இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு புரியுதுங்களா? பெட்ரோல்ல வண்டி எடுக்க முடியல, சரி இப்ப என்ன அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டோம்.
யோசிக்கவே மாட்டான். உடனே எடுத்துட்டு வா, வா வா வாங்க வெளில முடிஞ்சிச்சு, 3 மணிக்கு எழுச்சிக்கலாம். ஒருத்தர் சொன்னா 1 மணிக்கு எழுந்து போங்க பிரதர், போயிட்டு லைன்ல நில்லுங்க, 3 மணிக்கு பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணுவாங்க. நான் சொன்ன போப்பா விட்டுரு, நடந்தே போயிடலாம், பிரச்சனையே இல்லை. இல்ல சைக்கிள் போயிடலாம், சைக்கிள் எடுக்கலாம், லிஃப்ட் கேட்டு போங்க. உங்களுக்கு விளங்குதா? எதுவுமே உங்களை பயமுறுத்தக்கூடாது. மீன் இப்போ கேஸ் சிலிண்டர் திணிச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மனுஷன் நம்ம யோசிக்கணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர பயத்துல ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க ராஜ்யத்தின் குடிமக்கள். ராஜ்யம்னா என்னது? பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். யாரு? இயேசுவை விசுவாசிக்கிற நாம யாருமே இந்த we are citizens of the kingdom of heaven. நம்ம வேற ராஜ்யத்தின் குடிமக்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் வேற ராஜ்யத்தின் குடிமகன் இல்ல குடிமகள். சிட்டிசன். யூ பிலாங் டு another கவர்மெண்ட். ராஜ்யம் தான் அது, கவர்மெண்ட். விளங்குதா இல்லையா? இந்த பூமியில எத்தனை கவர்மெண்ட் இருக்குதோ போதோ, வளருதோ விழுதோ, நாளைக்கு இவன் வருவான், அவன் வருவான், இவன் வந்து நல்லா பண்ணுவான், அவன் கிடையவே கிடையாது. எல்லாருமே உங்களை டிசப்பாயிண்ட் தான் பண்ண போறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும் கிடையாது. நீங்க உழைக்கணும், நீங்க சேர்த்து வைக்கணும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்க தான் உறுதி செய்யணும். எல்லாமே நீங்க தான். அஃப்கோர்ஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு நேஷன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ராஜ்யங்கள் வரும் விழும், அரசியல் கட்சிகள் வரும் விழும். ஆனா தேவனுடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் விழாது, என்றென்றைக்கும் நிலையானது. இட் இஸ் இட்டர்னல். த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் இட்டர்னல். அங்க எலெக்ஷன் நடக்கல. எங்க? பரலோகத்துல. அடுத்த ராஜா யாரு? ஒரே ராஜா, ராஜாதி ராஜா, என்றென்றைக்கும் அவர் தான் ராஜா. ஆமென். எலெக்ஷன் சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம எலெக்ட் பண்றோம், ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். கிங்ஸ் ஆர் நாட் எலெக்டட், தே ஆர் பார்ன். ஆமென். அதான் நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். த கவர்மெண்ட் வாஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுல ஐசாயால. கவர்மெண்ட் அவர் ஷோல்டர்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் கவர்மெண்ட் வந்து அது வந்து அவருடைய தோள்கள் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா அர்த்தம் நம்மளுக்கு ஒரே ராஜா தான். ஆமென். பரலோகத்துல வறுமை இல்லை, பரலோகத்துல பசி இல்லை, பரலோகத்துல வியாதி இல்லை, பரலோகத்துல குழப்பம் இல்லை, பரலோகத்துல பயம் இல்லை, பரலோகத்துல கவலை இல்லை. என் வாழ்க்கையிலும் அதெல்லாம் இருக்காது. ஆமென். சுவாசிங்க, நான் பரலோகத்தின் குடிமகன். இங்க என்ன நடந்தாலும் அது என்னை இம்பாக்ட் பண்ணாதுன்னு ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்கு. அப்பதான் பயம் போகும். ஆமென். நாளைக்கு வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, எக்கானமி டவுனு. நம்மளுக்கு எக்கானமி டவுனே ஆகாது. ஏன்னா நம்ம ராஜ்யத்தின் எக்கானமி. ஆமென். நம்ம ராஜ்யத்தின் எக்கானமி, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்கானமி. நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்காது. விசுவாசிங்க. சில பேர் சொல்லலாம், அது எப்படிங்க? அதான் அவிசுவாசம். பிராக்டிக்கலா பேசுங்க பிரதர். அதான் அவிசுவாசம் பிரதர். அது அவிசுவாசம். யூ ஆர் லிவிங் இன் அன்பிலீஃப். ஆமென். ஸோ பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. எந்த வியாதியும் பார்த்து பயப்படாதீங்க. எந்த டிசீஸ், எந்த நாளைக்கு ஏதோ ஒரு பேண்டமிக் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க. உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க. இயேசு நாமத்தினாலே சரீரமே பலன் கொண்டு இரு. ஆமென். ஜஸ்ட் லைக் யுவர் டேஸ் ஆர் சோ ஷால் மை ஸ்ட்ரென்த் பீன் அப்படின்னு வசனம் சொல்லுது. என் நாட்கள் ஆக ஆக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். நம்புங்க. அதை பாருங்க. அதை உறுதியா இருங்க. யாராவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. இந்த வசனத்துல எடுத்து கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க எடுத்து கொடுத்தா இதை நோட் பண்ணி வைங்க. அதையே பாருங்க. ஆமென். வயசாது, ஐயோ வயசாது, எனக்கு வயசாது பார்க்க சொல்லக்கூடாது. இதான் சொல்லணும். நான் திரும்ப my youth is renewed like the eagles supernaturally. ஆமென். சூப்பர் நேச்சுரல் லிவிங். அப்போ ஃபெய்த் என்னது? ஃபெய்த் வந்து பாசிவ் ஃபெய்த் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, பாசிவ், ஆக்டிவ். நம்மளது பாசிவ் கிடையாது. பாசிவ்னா அப்படியே அமைதியா இருந்துட்டு பார்ட்டிசிபேஷன் இல்லாம எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறது இல்லை. ஃபெய்த் இஸ் ஆக்டிவ், அக்ரெசிவ் பை நேச்சர். அக்ரெசிவ்னா ஃபெய்த் வந்து ஏதோ ஒரு விதத்துல யூ ஹேவ் டு பி அக்ரெசிவ். விசுவாசம் என்பது உங்களை அக்ரெசிவ் ஆகும். என்ன அக்ரெசிவ்னா
நான் நினைச்சத, நான் நம்புறத, நான் கனவு காண்றத நடந்தே தீரும். ஆமென். அதுல அக்ரஸிவா இருக்கணும். ட்ரையல்ஸ் வரும், வராம இல்ல, சோதனை வரும். ஆமென். கர்த்தர் சுகம் அளிக்கிறார் அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கு போனா திடீர்னு ஏதாவது சிம்டம் வரும். திடீர்னு ஏதோ ஒரு வலி வரும். ஐயோ, இது போன மாசம் வந்துச்சு, இப்ப என்ன திருப்பி வந்திருக்கு? உங்களுக்கு ட்ரையல் அது. ஏதோ ஒரு சோதனை வருது. ஆனா நீங்க அதுல உறுதியா இருக்கணும். என்ன உறுதியா இருக்கணும்? அக்ரஸிவ் இல்ல, இயேசுவ நாமத்தினால I'll be aggressive. Faith வந்து இட்ஸ் ஆக்டிவ், இட்ஸ் அக்ரஸிவ். இதெல்லாம் சொல்லலாம் அக்ரஸிவ். நீங்க சொல்றதுல வச்சு சொல்றேன், நீ அக்ரஸிவா இல்லையான்னு. அக்ரஸிவ். ஸ்தோத்திரம். அக்ரஸிவ். அக்ரஸிவா இருக்கும். ஐ மீன் வேலை ஸ்தலத்துல அக்ரஸிவா இருக்கணும். அக்ரஸிவ்னா புரியுது உங்களுக்கு? எல்லாரும் போட்டு அடிக்க சொல்லலடா, இல்ல ரோட்ல போகும்போது பைக்ல ரொம்ப அக்ரஸிவா வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லல. உள்ளுக்குள்ள நீங்க அமைதியா இருப்பீங்க. அமைதியா வச்சு நீங்க இடம் போடாதீங்க. அவன் உள்ளுக்குள்ள அவ்வளவு அக்ரஸிவா இருப்பான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் விசுவாசம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது, அது ஒர்க் ஆகிட்டே இருக்குது. அதனால எந்த தோல்வி வந்தாலும் நம்ம விழவே மாட்டோம். விழுந்தாலும் ஏஞ்சிப்போம். எத்தனை வாட்டிங்க எழுந்துப்பீங்க? எவ்வளவு வாட்டி விழுந்தாலும் ஏஞ்சிக்கிறீங்க. 7 வாட்டி விழுந்தீங்களா, திருப்பி ஏஞ்சிக்கிறீங்க. 8வது எழுந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் விசுவாசத்துல ஆப்ரேட் பண்றேன், நான் ஏங்குறேன். ஆமென். ஃபெய்த் வந்து அக்ரெசிவ், ஃபெய்த் இஸ் ஆக்டிவ். எல்லாம் சொன்ன ஃபெய்த் இஸ் ஆக்டிவ், ஃபெய்த் இஸ் அக்ரெசிவ். பலருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஃபெய்த் இஸ் அக்ரெசிவ். டேக் ஹோல்ட் ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டான்ஸ். டோன்ட் சப்மிட் டு யுவர் சர்க்கம்ஸ்டான்ஸ். டோன்ட் ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். விளங்குதா இல்லையா? மூணாவது, ஃபெய்த் அஸ் ஃபோக்கஸ். விசுவாசம் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும். விசுவாசம் என்ன இருக்கும்? ஃபோக்கஸ் இருக்கும். நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வரேன், அது நான் இப்போ ஃபவுண்டேஷன் போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபெய்த் அஸ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா என்னது? ஒரு விஷயத்த நான் நம்புறேன், அது மேலேதான் என் கவனத்தை செலுத்த போறேன். அதன் மீது தான் என் சிந்தனை இருக்க போகுது. நான் என் சிந்தனையை சிதற விட போறது இல்லை. என் சிந்தனையை சிதற அடிக்கிற அந்த நபர்கள்கிட்ட துண்டிக்க போறேன். கான்டாக்ட்ஸ் தேவையில்லை, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க போறேன். ஆமென். ஃபெய்த் அஸ் ஃபோக்கஸுங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதெல்லாம் சொல்றேன். அது ஒரு ஃபோக்கஸ்டு எனர்ஜி, ஃபோக்கஸ்டா இருக்கணும் அதுலயே. நீங்க நான் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாருமே நடக்கணும்ன்றாங்கல்ல, அது சொல்றாங்க. சரி, 10,000 ஸ்டெப்ஸ் தானே, நடந்துடலாம் அப்படின்றதுதான் ஃபோக்கஸ். ஒரு நாள் நடந்துட்டு இன்னொரு நாள் நடக்காம இருக்குது ஃபோக்கஸ் கிடையாது. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஐ மீன் சில சமயத்துல நம்ம இந்த இதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் நம்ம அப்படி கேரிட் அவே ஆயிடக்கூடாது. நான் நடந்தாதான் இதுவா இருப்பேன் அப்படின்னு ரொம்ப இதா, அதாவது ஃபெய்த் இந்த நேச்சுரல் ரொம்ப ஆயிடக்கூடாது. நம்ம எப்பயுமே சூப்பர் நேச்சுரல் தான். ஆமென். ஐயோ இது நடக்கலையா, அப்ப நாளைக்கு நான் செத்துருவேனா, அப்படி கிடையாது. உங்களுக்கு விளங்குதா? ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னா அதை முடிக்கணும். ஆமென். நம்ம ஜிம் போய் சேர்றோம் அப்படின்னா ஒரு 2 நாள் போயிட்டு 3வது நாள் படுத்து தூங்கக்கூடாது. ஆமென். உடம்பு வலிக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜிம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உடம்புலாம் வலிக்கும், கையை தூக்க முடியாது, கையை வந்து இப்படி மடக்க முடியாது. நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்படியே தான் இருப்போம். கையை இப்படி பண்ண முடியாதுங்க, வலிக்கும். வலிக்குதுன்னு சொல்லிட்டு 3வது நாள் நீங்க போகாம இருக்கக்கூடாது. 3வது நாளும் போனா வலிக்கும், 4வது நாள் போனா வலிக்கும், 5வது நாள் வலி போயிடும். அதுக்கப்புறம் இந்த வலியே வராது. நீங்க எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணாலும், 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் 2 வருஷம் ஆனாலும் திரும்பி நீங்க ஒரு பிரேக் எடுத்து பண்ணாலும் வலிக்காது. உங்களுக்கு விளங்குதா? ஸோ ஃபெய்த் ஆஸ் ஃபோக்கஸ், ஃபெய்த் ஆஸ் பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் ஆஸ் பர்பஸ். ஃபெய்த்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். ஒரு நோக்கம். ஃபெய்த் ஆஸ் அ பர்பஸ். எதற்காக ஒரு விஷயத்த நம்ம இருக்கிறோம், எதற்காக இந்த பூமியில இருக்கிறோம், எதற்காக நம்ம வாழுறோம் பாருங்க. Faith does not have to be loud. நீங்க வந்து சில பேர் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா இருப்பாங்க, சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா?
இது கிறிஸ்தவர்களுக்கு புரியும். கிறிஸ்தவ சர்க்கிள்ல நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. சில இடத்துக்குலாம் நான் போவேன் பாருங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு கடவுள் என்னமோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் போய் எழுப்பணும். நம்ம போய் எல்லாரும் வாங்க, ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை தட்டி சிங்காசனத்தை ஆட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு faith doesn't have to be so loud. அதுக்குன்னு லவுடா இருக்கிறத நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் அக்செப்டபிள். இப்ப நானும் என் மனைவியும் பேசுறது யாருக்கும் கேட்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். கரெக்டா இல்லையா? நீங்க விரும்புவீங்களா? இன்னொன்னு பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், பிசினஸை பத்தி பேசுவோம், வாழ்க்கையை பத்தி பேசுவோம், பிள்ளைங்களை பத்தி பேசுவோம். சில சமயம் நாங்க பேசுறது பிள்ளைங்க கேட்கறது கூட விரும்ப மாட்டோம். பிள்ளைங்களை வெளியே அனுப்பிச்சுடுறோம், நீ வெளியே போ, அனுப்புறோம் இல்லையா? ஏன்னா எனக்கும் மனைவிக்கும் ஒரு இன்டிமேட்டான கான்வர்சேஷன். அது பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணுன்றதுக்காக நான் பேசுவோம், சத்தமா பேசுவோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? 10 ஊருக்கு கேட்கிற மாதிரி எதுக்கு? ஆமென். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படி சத்தமா நம்ம பண்ணாதான் அது நம்மளுக்கு வேலை செய்யும். சத்தமா பண்ணாதான் கடவுள் வேலை செய்வார். நோ, இட் டசன்ட் ஹேவ் டு பி லவ்ட். எப்படி பயம் என்பது ஆவிக்குரிய உலகத்துக்கு நான் சொன்ன ஸ்டென்ச் மாதிரி, அந்த ஈக்கள் அட்ராக்ட் ஆகி அந்த ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி வருகிறதோ, அதே போல ஃபெய்த்தும் என்ன பண்ணுது, ஒரு வாசனையை அனுப்புது, ஃப்ராக்ரன்ஸ். ஆமென். அதுவும் என்ன பண்ணுது, காரியத்தை நிறைவேற்றுகிறது. நீங்க சத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. faith doesn't have to be loud. இயேசு 2 நிமிஷம் ஜெபம் பண்றான்னு நீங்களும் அப்போ ஷார்ட் ப்ரேயர்ஸ்க்கு பவர் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. ஓகே, அண்ட் ப்ரேயர் டசன்ட் ஹேவ் டு பி டைம் பவுண்ட். அதையும் நான் சொல்லிட்டேன். சில பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா ஒரு பிரசங்கியாரே கிடையாது அப்படின்னாரு. ஏன் நீங்க அப்படி அது ஒரு லிமிட் போடுறீங்க? நான் சொல்றேன், எப்பயுமே ஜெபம் பண்ணுங்க, 8 hours ஜெபம் பண்ணுங்க. அது எப்படி ஜெபம் பண்ண முடியும்? 8 hours பண்ணலாம். எப்படின்னா மனசுக்குள்ள I'm always having a conversation with my father. இயேசு என்ன பண்றாரு? He's spending time with God. கடவுளோட நேரத்தை செலவு பண்றாரு. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு. பண்ணிட்டு வராரு, பிசாசு ஓடுது, வியாதி ஓடுது. What is the climate in which the faith grows? faith grow ஆகிறதுக்கான climate அப்படின்னா ரெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, ரெஸ்ட். திருப்பி சொல்லுங்க, ரெஸ்ட். இலைப்பாறுதல். நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும். எங்க ரெஸ்ட்னா உள்ள அமைதியா இருக்கணும். I rest in the finished work of Jesus. இயேசு எனக்காக சிலுவையில செய்து முடித்த எல்லாவற்றிலும் I'm resting in Jesus. என் இதயம் படப்படப்படப்பா இல்ல, அலைமோதல கட்டுக்கடங்காத ஒரு விஷயம் போல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இல்ல. என் உள்ள இருதயம் இலைப்பாறுதலா இருக்கு. எல்லாம் ரெஸ்ட். சில சமயத்துல பாப்பீங்க, யோசிச்சிருக்கீங்களா, நீங்க ரெஸ்ட் நீங்க இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ரீசெண்டா நான் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெஸ்ட்லயே இருந்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. உங்களே, ஐயோ நான் பயப்படணுமே, நான் கவலை பண்ணுமே, நான் என்ன பண்ண போறேன், ஐயோ நான் ஏன் பயப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலையில நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் நான் பயப்படணும். இந்த சூழ்நிலை என்னோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் நான் கவலைப்படணும். ஆனா நான் பட மாட்டேனே, பயப்படவே மாட்டேனே, நான் ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டனோ அப்படின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடு. உங்களுக்கு புரியுதுங்களா? உலகமே பயந்துட்டு இருக்கு, நான் ஏன் பயப்பட மாட்டேன்? ஒருவேளை எனக்குள்ள ஏதோ உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிடுவீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது. அப்படி இருக்கணும் ஆசையா இருக்கா? இல்ல மத்தவங்க போற நம்மளும். எபிரேயர் 3:11 பாருங்க. இந்த கடவுளுடைய இளைப்பாறுதல் அது ரொம்ப முக்கியம். இட் இஸ் கால்ட் த ரெஸ்ட் ஆஃப் காட். கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிற இளைப்பாறுதல் அது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. எபிரேயர்
3:11 பாருங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவனுடைய என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய இளைப்பாறுதலில், அதாவது என்ன சொல்றது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல ரெபல் பண்றாங்க. அதுக்கு கதெல்லாம் சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? கடவுள் வந்து பெரிய அற்புதத்தை செய்யறார், பெரிய காரியங்களை செய்து அந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். ஃபாரோனின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். செங்கடல்ல பழக்கிறார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் இருக்கு, அதை போய் பாருங்க, ரொம்ப அருமையான படம். செங்கடல்ல பழக்கிறார். அந்த வனாந்திரத்துல சாப்பாடுக்கு வழியே கிடையாது. வனாந்திரம் போயிருக்கீங்களா? போலன்னா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நம்ம இந்தியா மாதிரி ஒரு தேசம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்தியான்ற ஒரு தேசத்துல வனாந்திரமும் இருக்கு, காடும் இருக்கு, நகரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமீன். பனியும் பெய்யும். உங்களுக்கு புரியுதுங்களா? சில இடங்கள்ல போனீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும், சில இடங்கள்ல போனா அது மட்டும்தான் இருக்கும். நம்ம நாட்டுலதான் எல்லாமே இருக்குது, ஆனா எல்லாத்தையும் அழிச்சுன்னு இருக்கிறோம். அது வேற விஷயம். சரி, அதுக்குள்ள போவானோம். ஆனா வனாந்திரம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் வனாந்திரம் தான். அதாவது மண்ணு மட்டும்தான் இருக்கும், சுட்டரிக்கும். அப்போ நான் கண்ணுக்கு தெரியாத தூரம் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா டெசர்ட். ஒரு இது கிடையாது, ஒரு கிரீன் பார்க்க முடியாது. நாங்க அந்த இதுல கார்ல தான் போவோம், பெரிய கார்ல ஒண்ணு போய் அங்க விட்டாங்க ஒரு இடத்துல. அவங்க போய் சுத்தி பார்த்தா வனாந்திரம், சூடு அப்படியே கொதிக்குது. அப்ப அந்த இது கைட் சொன்னாரு, இப்ப எவ்வளவு கொதிக்குதோ நைட் அவ்வளவு குளிரும்னாரு. So the temperatures are not stable in the desert. I mean, extreme hot இருக்கும், extreme cold-உம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு போஷிக்கிறார். தேவ தூதர்கள் உண்ணும் உணவை தருகிறார், மன்னாவை தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, மன்னா. மன்னானா என்னது? தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதான் மன்னா. அதை சாப்பிட்றானுங்க. சாப்பிட்டு அது வெஜிடேரியன் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாதான். ஒருத்தர் சொன்ன, கிறிஸ்டியனா இருந்தா நான்வெஜ் சாப்பிடணும் இல்லைங்க அப்படின்ற. அட என்னங்க யாருங்க? ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் நம்மளே. மண்ணா சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, டெய்லி இதே கொடுக்குறீங்க, கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்க எகிப்துக்கே போயிருப்போம். உலகத்துல மிகப்பெரிய டெம்டேஷன் வந்து ஃபுட்டு, தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு டெம்டேஷன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, சிகரெட்டு, குடி, இதான் பண்ணுவாங்க. உலகத்துல ரொம்ப மோசமான டெம்டேஷன் சாப்பாடு தான். ஹலோ, சில பேர் கோச்சிக்கிறீங்க என் மேல, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பாடு தான் என் உயிர், சாப்பிட்றதுக்காக தான் நான் வாழறேன். அது பிசாசுக்கு தெரியும், அதான் நான் சொல்ல வரேன். ஃபுட் இஸ் த கிரேட்டஸ்ட் டெம்டேஷன். ஏவாள் எப்படி விழுந்தா? ஏவாள் எப்படி விழுந்தா? ஃபுட்டு. இருக்கீங்களா? பிசாசு வந்து வனாந்தரத்துல இயேசு சோதிக்கிறான்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் ஏவாள் எப்படி ஃபுட்டால டெம்ப் பண்ணானோ, அதே மாதிரி இயேசு கிட்ட ஃபுட்டால தான் டெம்ப் பண்றான். என்ன சொல்றான்? இந்த கல்ல, பசியில இருக்காரு, 40 நாள் ஆயிடுச்சு இயேசு சாப்பிடாம. 40 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சொல்றேன், நம்மளாம் சாப்பிடாம இருந்தா எல்லாமே சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். விளங்குதா? எல்லாமே சாப்பாடு மாதிரியே இருக்கும். என்னடா எல்லாமே சாப்பாடு மாதிரியே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயேசு கிட்ட வந்து சொல்றான், இந்த கல்ல அப்பமா மாத்துங்க, உங்களால முடியும்ல. டெம்ப் பண்றான். இருக்கீங்களா இல்லையா? சாப்பாடு வச்சுதான் டெம்ப் பண்றான். அதனால சாப்பாடுடைய இதுவை நீங்க குறைச்சி எடை போடக்கூடாது. பெருந்தீனின்றது ஒரு பெரிய பாவம் இல்ல பைபிள்ல. சோ கறி வேணும்ட்டு இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க, கர்த்தரை சோதிக்கிறாங்க. கேட்கறது வேற, கம்ப்ளைண்ட் பண்றது வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போயிட்டு ஒரு கூடி, ஆண்டவரே கொஞ்சம் கறி குத்திங்கன்னா நல்லா இருக்கும், அது வேற. இவங்க என்ன சொல்றாங்க? பேச்சு பாருங்க, அதுல பாருங்க வார்த்தை. அதான் பாருங்க, சில பேர் என்னுடைய வார்த்தை என்ன கடவுள் சீர் சேர்த்துப்பாரா? அதெல்லாம் இல்ல. See, look at the way the Israelites talk. I mean,
அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இங்க வந்து இவர் பேச்சு கேட்டு வந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. ச்சே, சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாவே எதுக்குமே அவங்க நல்ல நல்ல விஷயம் சொல்லவே மாட்டாங்க. பாத்துறீங்களா? குறை, நொல்லு, நொட்டை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு சமைச்சு கொண்டு வரீங்கன்னா அது ஏதோ ஒண்ணு குறை இருக்கும். ஏதோ ட்ரெஸ் வாங்கினா அதுல ஒரு குறை இருக்கும். இந்த காலர் இப்படி இருந்திருக்கலாம். பாத்துருக்கீங்களா? நேச்சுரலாவே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பைக் ஏன்டா வாங்கினோமோ, இந்த ஊர்ல ஏன்டா பிறந்தோமோ, நான்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவன். எல்லாத்துலயுமே ஒரு 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 அவங்களுக்கு நல்லதே தெரியாது. ஏதாவது குறை, இங்க குறை, அதுல குறை. இஸ்ரேல் மக்கள் அப்படிதான், குறை, கம்ப்ளைனிங். என்ன சொல்லிட்டாங்க, எகிப்துல இருக்கும்போது நல்ல சாப்பாடு கறியாது கச்சிதுன்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஜெயில இருக்கீங்க, ஜெயில் சாப்பாடே மேல் அப்படின்னு சொல்ற மாதிரி இது. ஜெயில் சாப்பாடே மேல். ஏன்னா இன்னைக்கு வெஜிடேரியன்னால சி நம்மளே சில பேர் சொல்லல, களி சாப்பிட்டு போலாம் அதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுறது. அந்த மாதிரி பேசுறாங்க கடவுளை. கடவுள் வந்து கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு என்ன பண்றாரு, ஒரு கடல்ல இந்த குவேல் அப்படின்ற ஒரு பறவை இருக்கு. அந்த குவேல் என்ற பறவை ஜென்ரலாவே ரொம்ப ஃபேட்டி பேர்ட்ஸ். ரொம்ப தூரத்துக்கு அதால பறக்க முடியாது, கொழு கொழுன்னு இருக்கும் அந்த பறவை. சோ அந்த அந்த கடல் ஃபுல்லா அந்த பறவைகள் தான் குவிஞ்சு இருக்கு. அதோட பார்த்து நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சில பேர் யோசிக்கிறீங்க அப்படிலாம் என்னப்பா அப்படின்னா, அதை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும், அறிவை வளர்த்துக்கணும். எப்ப பார்த்தாலும் வேற இந்த குவேல்ன்றது கடல் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். அது அது ரொம்ப அசையாது, அப்படியே இருக்கும். ஃபேட் ஜாஸ்தி அது. கடவுள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய காத்து அடிக்க வைக்கிறார். பெரிய காத்து அடிக்கிறது, பறவை எல்லாம் பறந்து ஜாலியா எங்கேயோ போறோம் நினைச்சுக்கிட்டு அப்படியே போதுங்க. தொப்புன்னு எல்லாத்தையும் இந்த வனாந்திரம் வந்தோன்னே காத்துல எந்திரிச்சு எல்லாம் விழுதுங்க. பறவைகள் எல்லாம் குவியலா, ட்ரக்லோட்ஸ் ஆஃப் மீட். கடைசியில என்ன ஆயிடுச்சு, இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணி மர்மர் பண்ணி வார்த்தையில கடவுளை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவிசுவாசத்துல இருந்து கடைசியில அந்த வனாந்தத்திலே ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லா செத்து போறாங்க. அதுதான் இங்க சொல்லுது எபிரேயர் 3:11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அப்போ கடவுளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் இருக்கு, கரெக்டா? கடவுளுடைய ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வர்றதுக்கு இயேசு வழிவகுச்சிட்டார். புரியுதா? ரெஸ்ட் அண்ட் பீஸ். எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்ட், பீஸ். இது ரெண்டுமே நான் நெகோஷியபிள் உங்க லைஃப்ல. நான் நெகோஷியபிள் என்ன புரியுதுல? இதுக்கு நான் சமரசமே செய்ய மாட்டேன். எதுக்கு? ரெஸ்ட்டுக்கும் பீஸும். உங்கள சில பேர் வந்து அதை விளங்கி கொள்ள முடியல, அதுன்னு அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்ட்டு. கிடையாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், பெரிய பெரிய ஹைடெக் கார் நீங்க ஓட்டினாலும், பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீட்டுல இருந்தாலும், உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உள்ள வாழ்க்கை நரகமாயிடும். அது மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கே தெரியும்ல, நிறைய பேர் பணம் இருக்கும், நிம்மதி இருக்கா சொல்லுவான். என்கிட்ட பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. நிம்மதின்றது ரொம்ப முக்கியம். பீஸ். அது இயேசு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல, அது சுப்பீரியர் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இயேசு சொல்றார், ஐ அம் தி பிரின்ஸ், he is called the prince of peace. சமாதானத்தின், he is called the prince of peace, சமாதானத்தின் தேவன். அப்போ ரெஸ்டும் பீஸும் நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஃபெய்த் ஒர்க் ஆகும். ஆமென். ரெஸ்ட்ல இருக்கீங்களா? ரெஸ்ட்னா பிசிக்கல் ரெஸ்ட் இல்ல, உள்ள அமைதியா இருக்குதா? உள்ள எல்லாம் சாந்தமா இருக்கா? இல்ல ஏதோ ஒண்ணு பரபரப்பா இருக்கா? கெட் இன்டு தி ரெஸ்ட் ஆஃப் காட். நம்ம இருதயத்துக்குள்ள எது ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கோ அது பரலோகத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இன்னொரு பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்டா இருந்தோம்னா பரலோகத்துக்கு அவன் வந்து இதுவாயிடுவான். சாரி, நம்ம ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும்போது நரகத்தின் சேனைகள், இருளின் ராஜ்யம், அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க நம்ம ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தோம்னா.
வாட் இஸ் ரெஸ்ட்ஃபுல் டு அஸ், இப்படியும் சொல்ல, வாட் இஸ் ரெஸ்ட்ஃபுல் டு அஸ் இஸ் வயலண்ட் டு த பவர்ஸ் ஆஃப் ஹெல். நரகத்துக்கு அது வயலன்ஸ். நம்ம உள்ள ரெஸ்ட்ல இருந்தோம்னா அவங்களுக்கு அது வயலன்ஸ். ஏன்டா என்னை போட்டு அடிக்கிற? நான் எங்க அடிச்சேன்? நீ ஏன் ரெஸ்ட்ல இருக்க? நீ என்ன ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா என்னை போட்டு அடிக்கிறேன்னு அர்த்தம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் அர்த்தம். விளங்குதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒண்ணு எதிர்க்கவே ஒண்ணு நின்றுட்டு இருக்கு, அது உள்ள வராம இருக்கணும்னா உள்ள வரணும்னா உள்ள வரல. அதாவது உங்களை பயமுறுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஐயோ போச்சு, ஏதோ ஒண்ணு இருக்கு. கிடையாது. ரெஸ்ட். நீங்க ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்காது. புரியுதா உங்களுக்கு? No, you are beating, you are violent to the powers of hell when you are restful. அதனாலதான் பிசாசு உங்க மனசு ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணும்? இதுல எப்படின்னா சரண்டர் your heart to Christ. அவர்கிட்ட உங்களை இருதயத்தை சரண்டர் பண்ணும்போது அப்பதான் அந்த ரெஸ்ட் அண்ட் பீஸ்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ரெஸ்ட் அண்ட் பீஸ்ல பிரவேசிக்கும் போது விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.